வணக்கம். முதன்மைச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இறுதிக்கட்ட ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் தாரிஷ் அகமது, மகளிர் உரிமை தொகை திட்ட இயக்குநர் இளம் பகவத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இந்த திட்டத்தை வரும் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். இந்த திட்டத்துக்காக தமிழ்நாடு முழுவதும் விண்ணப்ப படிவங்களை பெற சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. 1,63,00,000 பேர் விண்ணப்பித்திருக்கும் நிலையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அருகே பனையூர் பகுதியில் நடைபெற்ற ஏ.ஆர். ரகுமானின் இசை நிகழ்ச்சியில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. எவ்வித வசதியையும் ஏற்படுத்தாத நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது ஏ.ஆர். ரகுமான் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரசிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் பனையூர் பகுதியில் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானின் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது மழை பெய்த காரணத்தால் பாதுகாப்பே முக்கியம் என தெரிவித்து நிகழ்ச்சி மற்றொரு நாளில் நடைபெறும் என்று ஏ.ஆர். ரகுமான் அறிவித்தார். இந்த நிலையில் மறக்குமா நெஞ்சம் நிகழ்ச்சி நேற்று இரவு 7 மணிக்கு தொடங்கியது. ஆனால் பெரும்பாலான ரசிகர்கள் நிகழ்ச்சி அரங்கிற்கு வெளியே காத்திருந்தனர். அனைவரிடமும் 3000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் மதிப்பிலான டிக்கெட்டுகள் இருந்தும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தாமதமாக வந்துவிட்டீர்கள், அரங்கம் ஏற்கனவே நிரம்பிவிட்டது என ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் கூறப்பட்டது. போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் நிகழ்விடத்திற்கு வர தாமதமானதாகவும் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தாததும் காரணமாகவும் ரசிகர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஏற்க மறுத்த காரணத்தால் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரே இடத்தில் நூற்றுக்கணக்கானோர் திரண்ட நிலையில் பலருக்கு மூச்சு விடுவதிலும் சிரமம் உண்டானது. குழந்தைகளை தவறவிட்டும் சிலர் அவதியடைந்தனர். 20,000 இருக்கைகள் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் 40,000க்கும் மேற்பட்ட டிக்கெட் விற்கப்பட்டதை பிரச்சினைக்கான காரணமாக கூறப்படுகிறது. இதனால் பல ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். நிகழ்ச்சியை கண்டுகளித்து வெளியே வந்த ரசிகர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிகழ்ச்சியை நின்று கொண்டே பார்க்க நேரிட்டது, ஏ.ஆர். ரகுமான் பாடியதை கேட்க போதிய ஸ்பீக்கர் வசதியும் இல்லை என அதிருப்தி தெரிவித்தனர். ஆயிரக்கணக்கில் செலவு செய்து நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்த தங்களுக்கு நிகழ்ந்த மோசமான அனுபவத்திற்காக ஏ.ஆர். ரகுமான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் ரசிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அளவுக்கு அதிகமாக டிக்கெட்ஸ் விற்றாங்க ப்ரோ. இருக்கிற சீட்ஸை விட ரொம்ப அதிகமாக டிக்கெட்ஸ் விற்றாங்க. ஸோ அதனால் நான் ஆக்சுவலி 5,000 ருபீஸ் டிக்கெட். நான் உள்ளே போகும்போது என்னோட கியூஆரை கூட அவங்க பார்க்கல. நான் சொன்ன பேர் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி யாராச்சும் கோல்டில் இருக்கவங்க டைமண்ட் கொடுத்துருப்பாங்களா என்னவோ. அதே மாதிரி உள்ளே போய் என்னோட சீட்டில் உட்கார போனால் லிட்டரலாக அவங்க எனக்கு சீட்ஸே தரல. வெளியே நான் என் கூட டைமண்டில் இருந்தவங்க, கோல்டில் இருந்தவங்க, ஏன் விஐபி சீட்டில் இருந்தவங்க கூட என் கூட தான் நின்றுட்டு இருந்தாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம் அண்ட் சுத்தமாக எங்களுக்கு ஒருமே கேட்கல. நாங்கள் தான் கத்திட்டு இருந்தோம். பெங்களூர்லேருந்து வர்றோம். ஸோ எல்லாருமே இங்கே ஃபுல் பிளாக் பண்ணிட்டு அந்த டோல் கேட் வரைக்கும் போய்ட்டு யூட்டர்ன் போட்டோம். உள்ள பார்க்கிங் இல்லை, நிறைய பேர் ரொம்ப அன்சபிஸ்டிகேட்டட் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பர் ஆர்கனைஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இல்லை, எங்களுக்கு கிடைக்கல, யாருக்குமே கிடைக்கல. இந்த யார் மேனேஜ்மெண்ட்டே தெரியாது. இப்போ ஏ.ஆர். ரஹ்மான் சார் நம்ம அவர் மேலே குற்றம் சொன்ன வச்சுக்கோங்களேன், அவங்க இருந்துக்கிட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணலையே, கோட்டு ஆஸ்க் மேனேஜ்மெண்ட் தானே கேட்பாங்க. உள்ள இடமே இல்ல, இப்போ மூச்சு விடவும் இடம் இல்ல. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உட்பட சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். G20 உச்சி மாநாட்டின் இறுதி நாளான நேற்று ஒரே எதிர்காலம் என்ற தலைப்பில் நடைபெற்ற அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது சிறந்த எதிர்காலத்தை நோக்கி உலகம் செல்வதற்கு தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சர்வதேச அமைப்புகள் இருப்பது அவசியம் என்றார். குறிப்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாற்றப்படவில்லை என்றும் அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா ஆகிய நாடுகளே நிரந்தர உறுப்பினர்களாக இருப்பதாகவும் அவர் கூறினார். G20 அமைப்பில் புதிதாக ஆப்பிரிக்க யூனியன் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இதேபோன்று சர்வதேச அமைப்புகளிலும் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். கனடாவில் வசிக்கும் சில பிரிவினைவாதிகளால் இந்திய வம்சாவளியினர் அச்சுறுத்தலுக்கு ஆளாவதாக பிரதமர் நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார்.
G20 மாநாட்டில் பங்கேற்ற கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சந்தித்து பேசினார். அப்போது காலிஸ்தான் தனிநாடு கோரி நடைபெறும் போராட்டங்களை சுட்டிக்காட்டி பேசிய அவர், கனடாவில் உள்ள பயங்கரவாத சக்திகள் பிரிவினையை ஊக்குவிப்பதாகவும் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு எதிராக வன்முறையை தூண்டுவதாகவும் வேதனை தெரிவித்தார். இந்திய சமூகம் மற்றும் அவர்களது வழிபாட்டு தலங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதுபோன்ற அச்சுறுத்தல்களை ஒழிக்க இரு நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கனடா பிரதமர் ட்ரூடோ, காலிஸ்தான் பயங்கரவாதம், வெளிநாட்டு தலையீடு பற்றி ஆலோசித்ததாக தெரிவித்தார். இந்நிலையில் விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் ட்ரூடோவின் புறப்பாட்டில் தாமதம் ஏற்பட்டது. பாரத் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் எனவும் தங்கள் கூட்டணிக்கு இந்தியா என பெயரிட்டதால் பாரத் என்பதை பாஜக வலியுறுத்தி வருவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நகர் பாரிஸில் ஆராய்ச்சி மாணவர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். மாணவர்களின் கேள்விக்கு ராகுல் காந்தி பதிலளித்தார். அப்போது இந்தியா, பாரத் ஆகிய இரண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைதான் என்றும் இரண்டு சொற்களும் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் ராகுல் தெரிவித்தார். பாரத் என்பதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும், ஆனால் பாரத் என பாஜக சொல்வதில் உள் அர்த்தம் உள்ளதாகவும் ராகுல் காந்தி கூறினார். தங்கள் கூட்டணிக்கு இந்தியா என பெயர் சூட்டியதால் பாஜக எரிச்சல் அடைந்திருக்கலாம் என ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்து மதம் தொடர்பான பல புத்தகங்களை படித்துள்ளதாக தெரிவித்த ராகுல் காந்தி, அதில் உள்ளது போல பாஜகவின் செயல்பாடுகள் இல்லை எனவும் ராகுல் காந்தி விமர்சனம் செய்தார். கிங்ஸ் கோப்பை கால்பந்தில் இந்திய அணி லெபனான் அணியிடம் வீழ்ந்தது. தாய்லாந்தில் நடைபெற்ற வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியா லெபனான் அணிகள் மோதின. ஆட்டத்தின் 77வது நிமிடத்தில் கசீம் அடித்த கோல் லெபனான் அணியின் வெற்றிக்கு வித்திட்டது. 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற லெபனான் அணிக்கு வெண்கலம் கிடைத்தது. இதன் பிறகு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஈராக் அணி பெனால்டி ஷூட் அவுட்டில் தாய்லாந்து அணியை வீழ்த்தி தங்கம் வென்றது. நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் 2024ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நாடு நல்லா இருக்கணும்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால்தான் இந்தியாவையே காப்பாற்ற முடியும். ஆகவே வர நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுவையில் இருக்கிற 40 தொகுதிகள்லையும் நாம் ஜெயிச்சாக்கணும். அப்படி முழு வெற்றியை பெற்றால்தான் அடுத்து அமைய போகிற ஒன்றிய ஆட்சியிலையும் நாம் முக்கிய பங்காற்ற முடியும். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. நீதிபதி அல்லி முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் MP, MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்த நிலையில் மனுவை எந்த நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என தெளிவற்ற சூழல் நிலவியது. ஜாமீன் மனு உட்பட முழு வழக்கையும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஜாமீன் மனு இன்று விசாரிக்கப்பட உள்ளது. G20 நாடுகளின் மாநாட்டில் சென்னையை குறிப்பிட்டு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடல்சார் பொருளாதாரம் தொடர்பான G20 அறிக்கையில் நிலையான கடல்சார் பொருளாதார வளர்ச்சிக்கான உயர்நோக்கு கொள்கைகளை அமல்படுத்துவதை G20 நாடுகள் தாமாக முன்வந்து செயல்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ள இந்த தீர்மானம் 43வது பத்தியில் இடம்பெற்றுள்ளது. கடல் வளம் சீர்கெடாமல் கடல்சார் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நெறிமுறைகள் சென்னையில் நடைபெற்ற G20 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருந்தது. இதனால் பிரதான மாநாட்டின் தீர்மானத்திலும் சென்னை இடம்பெற்றுள்ளது. G20 மாநாட்டின் இறுதி நிகழ்ச்சியாக G20 நாடுகள் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பு பிரேசில் அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதை குறிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமை பொறுப்பை குறிக்கும் சுத்தியலை பிரேசில் அதிபர் லூயி இனாசியோ லூலா டி சில்வாவிடம் ஒப்படைத்தார். G20 அமைப்பின் தலைமை வரும் டிசம்பர் 1ஆம் தேதி பிரேசிலுக்கு மாறும்.
தலைமை பொறுப்பை பெற்றுக்கொண்ட பிரேசில் அதிபர் பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியதோடு வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகள் குறித்து குரல் கொடுத்ததற்காக இந்தியாவுக்கு நன்றி என தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு சபையில் புதிய வளரும் நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாவது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதியத்திலும் வளரும் நாடுகளுக்கு அதிக பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் என டி சில்வா குறிப்பிட்டார். G20 அமைப்பின் தலைமையை பிரேசிலிடம் ஒப்படைத்ததுடன் 2 நாட்கள் நடைபெற்ற G20 மாநாடு நிறைவு பெற்றது. 2700 கோடி ரூபாய் செலவு செய்தும் G20 அரங்கில் தேங்கி அம்பலப்படுத்திய ஊழல் என ஊழல்களின் மொத்த வடிவமாக மாறிப்போய் உள்ளதாக கூறியுள்ளார். 2700 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்பட்ட G20 மாநாட்டு மண்டபத்தின் முன் மழைநீர் தேங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஊழலை மறைக்க மொழி மதம் கலவரத்தின் பின் ஒளிந்து கொள்ளும் பாஜகவை மக்களின் கோபமும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி வலிமையும் தேர்தலில் மூழ்கடிக்கும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பதிவு செய்துள்ளார். சென்னை மதுரவாயலில் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த 4 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளான். சென்னை மதுரவாயல் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஐயனார். அவரது 4 வயது மகன் ரக்ஷனுக்கு சில தினங்களுக்கு முன்பு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டதால் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார். தீவிர சிகிச்சை பிரிவில் சிறுவன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்தார். என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ள அவர் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மதுரவாயல் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் சுகாதார சீர்கேடு காரணமாகவே சிறுவன் உயிரிழந்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 67வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் சங்கத் தலைவர் நாசர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னதாக அண்மையில் மாரடைப்பால் உயிரிழந்த மாரிமுத்து உட்பட கடந்த ஓராண்டில் மறைந்த நடிகர்கள் கஜேந்திரன், மயில்சாமி, மனோபாலா உள்ளிட்ட 64 திரைக்கலைஞர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2022-23 ஆண்டிற்கான தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் துணைத் தலைவர் கருணாஸ் பங்கேற்காததால் அவருக்கு பதிலாக நடிகை லதா இதனை சமர்ப்பணம் செய்தார். பின்னர் நடிகர் சங்க கட்டடத்தை விரைவில் கட்டி முடிப்பது, எதிர்கால பொருளாதார திட்டமிடல், எதிர்கால நலத்திட்டங்கள் குறித்து பொருளாளர்
கேட்டா தெரியும் 30% ஜாஸ்தியா இருக்கு எல்லா விலைவாசியும். அதே மாதிரி எங்க பட்ஜெட்டும் ஜாஸ்தியா இருக்கு. 30% மேல ஜாஸ்தியா அதான் எங்களோட ஆசை. அதான் எங்களோட அதை நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பு இருக்குன்னா அதை நோக்கி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கும்போதுதான் முயற்சி வந்து வெற்றி அடைகிறதுக்கு அதுக்கான தன்னம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கையோட உழைப்பும் வேணும். இதெல்லாம் சார்ந்து கண்டிப்பா வந்து அது சொல்லிட்டு வரும். ஆனா அது தடைகளா வந்து எங்களுக்கு வந்து அடுத்த கட்ட விஷயம் நோக்கி போகும்போது வந்து ஒரு தடைகளா வருது. நீங்களே பாத்துருக்கீங்க. இது ஒன்னும் ஒளி மாதிரி தலைக்கடல் மீது தான் பண்ணிட்டு இருக்கோம். நடுவில் கொரோனா வருது, உலகத்துக்கே வருது. சோ எல்லாமே டிலே இதுல காரணம் இருக்கு. தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் முட்டைகோஸ் விளைச்சல் குறைந்து விலை அதிகரித்துள்ளது. வெயில், மழை உள்ளிட்ட சீதோஷ்ண நிலை மாற்றம் காரணமாக முட்டைகோஸ் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 600 ரூபாய் வரை விற்பனையான 80 கிலோ எடையுள்ள ஒரு மூட்டை தற்போது 1200 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. வியாபாரிகள் விவசாய நிலத்திற்கே வந்து முட்டைகோஸ்களை கொள்முதல் செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தன. அவை அங்கிருந்து லாரிகள் மூலம் திலகர் திடலுக்கு கொண்டுவரப்பட்டு கிரேன் மூலம் கீழே இறக்கி வைக்கும் பணிகள் நடைபெற்றன. கர்நாடக மாநிலம் நாகர்கோலை வனப்பகுதி சாலையில் காட்டு யானை ஒன்று வாகனங்களை விரட்டும் காணொலி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. நாகர்கோலை புலிகள் காப்பகத்திற்கு சுற்றுலா பயணிகள் வனத்துறையினரின் வாகனத்தில் சவாரி செல்வது வழக்கம். இந்த நிலையில் வனப்பகுதி சாலை வழியாக சுற்றுலா பயணிகளை அழைத்துச் சென்ற வனத்துறை வாகனத்தை காட்டு யானை ஒன்று விரட்டியது. இதை எதிர் திசையில் இருந்த வாகன ஓட்டிகள் தங்களது செல்போனில் படம் எடுத்தனர். அப்போது கோபமடைந்த யானை காணொலி பதிவு செய்தவர்களின் காரையும் துரத்தியது. சிறிது நேரத்தில் அமைதியான அந்த யானை மீண்டும் வனத்திற்குள் சென்றது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கழிவுநீர் செல்வதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தனியார் பூந்தோட்டத்தின் அருகே உள்ள கழிவுநீர் கால்வாய் முறையாக பராமரிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அதிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கிரிவல பாதையில் செல்கிறது. துர்நாற்றம் வீசுவதால் பக்தர்கள் முகம் சுளித்தவாறே அந்த பகுதியை கடக்க வேண்டிய அவல நிலை உள்ளது. எனவே இந்த பிரச்சினைக்கு நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் மனைவியின் பிரிவை தாங்க முடியாத கணவர் 5 லட்சம் ரூபாய் செலவு செய்து வீட்டில் மனைவியின் உருவச்சிலையை நிறுவியுள்ளார். மதுரை அண்ணாநகர் வைகை காலனியைச் சேர்ந்த தம்பதி மார்க்கண்டன் ருக்மணி 1969ஆம் ஆண்டு திருமணமான நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு ருக்மணி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவரது பிரிவை தாங்க முடியாத மார்க்கண்டன் 4 மாதங்கள் கவனம் செலுத்தி சிலை ஒன்றை நிறுவியுள்ளார். மனைவியின் தோற்றம் கொண்ட அந்த சிலையை விலை உயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரித்துள்ள அவர் மனைவியின் சிலைக்கு நாள்தோறும் பூஜை செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மனைவிக்கு கணவர் சிலை வைத்துள்ள சம்பவம் உறவினர்களையும் காண்போரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. போதிய மழையின்மை, மூலப்பொருட்களின் விலை உயர்வு போன்ற காரணங்களால் நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் பிரண்டை சாகுபடியில் கவனம் செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக அத்தியம்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி ராமசாமி என்பவர் பிரண்டை, தூதுவளை போன்றவற்றை சாகுபடி செய்வதன் மூலம் அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டி வருகிறார். சொந்த தோட்டத்தில் பந்தல் முறையில் பிரண்டை சாகுபடி தொடங்கி 2 ஆண்டுகளாக நல்ல மகசூல் கிடைத்து வருவதாக தெரிவிக்கின்றார் விவசாயி ராமசாமி. நடவு செய்து 6 மாதங்களுக்கு பிறகு மகசூல் கொடுக்க தொடங்கும் என்றும் தெரிவிக்கிறார். மினிமம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அறுவடையை எதிர்பார்க்கலாம். நல்லா இப்போ நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு 250-300 கிலோ அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். நல்லா தண்ணி சொட்டு நீர் போட்டிருக்கோம். தண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா நல்லா உளுந்து வந்துகிட்டே இருக்கும். மாற்றி யோசித்தால் சிறிய அளவு விவசாயம் செய்து அதில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்பதற்கு உதாரணமாக விவசாயி ராமசாமி முன் உதாரணமாக உள்ளார்.
தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீர் குடிக்க முடியாத நிலையில் கழிவுநீர் போல இருந்ததாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். 5வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக தண்ணீர் வழங்கப்படாததாக தெரிகிறது. இதனையடுத்து மீண்டும் குடிநீர் வழங்கப்பட்ட போது அது நிறம் மாறி குடிப்பதற்கு தரமற்ற முறையில் காணப்பட்டதால் மக்கள் வேதனை அடைந்தனர். பேரூராட்சி செயலரை அணுகியபோது அவர் அழைப்பை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மாநில அளவிலான கபடி போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, தஞ்சை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பல கபடி அணிகள் பங்கேற்றன. நாக் அவுட் முறையில் நடத்தப்படும் இந்த போட்டியில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு சுழற்கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட இருக்கிறது. போட்டியினை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்துகள் ஒன்றை ஒன்று முந்திச் செல்வதில் ஏற்பட்ட தகராறால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பயணிகளை ஏற்றிச் செல்வதில் முண்டியடித்துக் கொண்ட தனியார் பேருந்துகளின் நடத்துனர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவ்வழியாக செல்ல வேண்டிய மற்ற பேருந்துகள், வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. தனியார் பேருந்துகளிடையே அடிக்கடி மோதல் போக்கு ஏற்படுவதால் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் கண்காணிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறுவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மதுரை கல்லூரி விளையாட்டுத் திடலில் சக்தி விடியல் என்ற தனியார் அமைப்பு பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்தின. குறிப்பாக பட்டம் விடுதல், கண்ணாம்பூச்சி, கொக்கோ, பல்லாங்குழி, தாயம், நொண்டியாட்டம், கயிறு தாண்டுதல் என சிறுவர்களை உற்சாகப்படுத்தும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. செல்போனில் மூழ்கி கிடந்த சிறுவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் போட்டி நடத்திய தனியார் அமைப்புக்கு பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஒட்டி 8000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு இன்று ஏராளமான தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த செல்வார்கள் என்பதால் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. குறிப்பாக 42 இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஒட்டி பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஆயில் மசாஜ் செய்தும் பரிசல் பயணம் செய்தும் மகிழ்ந்தனர். இதனால் ஒகேனக்கல் மெயினருவி, சினியருவி, பரிசல் துறை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சுற்றுலா பயணிகளின் வருகையால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குற்றாலத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் மாதங்களாகும். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் ஓரளவுக்கு நீர்வரத்து உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வெறிச்சோடி காணப்படுகிறது. சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் அக்டோபர் கடைசி வாரத்தில் ஆஸ்திரேலியா, சைபீரியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து கூழைக்கடா, அரிவாள் மூக்கன், வர்ணநாரை உள்ளிட்ட பல்வேறு வகையான பறவைகள் வருவது வழக்கம். தற்போது பறவைகள் இல்லாத காரணத்தால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் ஆபத்தை உணராத சுற்றுலா பயணிகள் கடல் சீற்றத்தின் நடுவே செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். தெற்கு கடற்கரை பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் சீற்றம் காரணமாக அலைகள் 12 அடி வரை மேலெழும்புகின்றன. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் அப்பகுதிக்கு செல்வதை தடுக்க மீன்பிடி இறங்குதளத்தில் முன்னெச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. இதை பொருட்படுத்தாத சுற்றுலா பயணிகள் தடுப்பின் முன் நின்று கடலில் இறங்கி செல்ஃபி மற்றும் ரீல்ஸ் எடுத்து வருகின்றனர். தேனியிலிருந்து
தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு ரேஷன் அரிசியை கடத்தி செல்ல முயன்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கம்பம்பெட்டு சோதனைச் சாவடியில் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்துள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை வழிமறித்து சோதனை செய்ததில் அதில் 2 டன் ரேஷன் அரிசி இருப்பது கண்டறியப்பட்டது. விசாரணையில் கேரளாவிற்கு இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து பலத்த பாதுகாப்புடன் அவர் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனை வரவேற்கும் விதமாக அமைச்சர் ரோஜா தமது வீட்டின் முன்பு ஆதரவாளர்களுடன் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். சந்திரபாபு நாயுடு செய்த ஊழல்கள் இனி ஒவ்வொன்றாக வெளிவரும் எனவும் அவர் கூறினார். ஜெகன்மோகன் அரசின் அமைச்சராக உள்ள ரோஜா ஏற்கனவே சந்திரபாபுவின் தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து தாவியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதித்யா L1 விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை 3ஆம் முறையாக வெற்றிகரமாக அதிகரிக்கப்பட்டது. சூரியனை ஆய்வு செய்ய உருவாக்கப்பட்டிருக்கும் ஆதித்யா L1 விண்கலம் கடந்த 2ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து படிப்படியாக சுற்றுவட்ட பாதையின் உயரம் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 2 முறை சுற்றுவட்ட பாதையின் உயரம் உயர்த்தப்பட்ட நிலையில் அதிகாலை 2:30 மணிக்கு 3வது முறையாக சுற்றுவட்ட பாதையின் உயரம் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது பூமிக்கு மிக அருகில் 296 கிலோமீட்டர் மிக அதிக தொலைவாக 71,767 கிலோமீட்டர் என்ற நீள்வட்ட பாதையில் ஆதித்யா L1 விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆதித்யா L1 விண்கலம் நல்ல முறையில் இயங்கி வருவதாக தெரிவித்துள்ள இஸ்ரோ, ஸ்ரீஹரிகோட்டா, பெங்களூரு, போர்ட் பிளேயர், மொரீஷியஸ் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆய்வு நிலையங்களில் இருந்து விண்கலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மீண்டும் செப்டம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு ஆதித்யாவின் சுற்றுவட்ட பாதையின் உயரம் உயர்த்தப்படும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இத்தாலி முடிவு செய்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற G20 மாநாட்டின் ஒரு பகுதியாக இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி சீன பிரதமர் லீ கெஹியாங்கை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்திலிருந்து விலக திட்டமிட்டிருப்பதை அவர் தெரிவித்தார். எனினும் சீனாவுடன் நட்புறவை தொடர விரும்புவதாகவும் ஜார்ஜியா குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு இத்திட்டத்தில் இத்தாலி இணைந்தது. ஆனால் இதில் நீடித்தால் சர்வதேச நாடுகளிடமிருந்து ஒதுக்கப்படும் அபாயம் உள்ளதால் இந்த முடிவை இத்தாலி எடுத்ததாக தெரிகிறது. வர்த்தக ரீதியான உறவுகள் பாதிக்கப்படும் என்பதால் இந்த முடிவை அறிவிக்கும் முன் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா நீண்ட ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். இதுவரை 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் பாதித்த சில கிராமங்கள் முழுவதும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அங்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பலாமஸ் மாகாணத்தில் மதுபான விடுதி நடத்தி வரும் ஒரு நபர் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க தன் மதுபான விடுதியின் அலமாரியில் வயதான தாயை படுக்க வைத்து மருத்துவ சேவைக்கு காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது.